கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் இந்த இயக்கத்தை நாங்கள் பல நிகழ்ச்சிகள், லட்சக்கணக்கானவர்கள் திரண்ட பல நிகழ்ச்சிகள், முல்லை பெரியாருக்கெல்லாம் அப்படிதான் லட்சக்கணக்கானவங்க வந்தாங்க கம்பம் பள்ளத்தாக்குக்கு. போராட்ட கட்டத்தின் உச்சகட்டத்தில் போக முடியாத அளவுக்கு நெருக்கடி இருந்தது. ஆனால் எந்த விபரீதமும் நடக்காமல் பார்த்து கொண்டோம். ஆகவே இதை ஒட்டி தேர்தலில் இது என்ன முடிவுக்கு வரும், ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாலை கச்சேரிகளிலே, மாலை நேர விவாதங்களிலே கேட்டாலே ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். என்ன சொன்னாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் வரப்போகிற 26 சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்பதிலே எள்ளளவும் ஐயமில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற இந்த கூட்டணியிலிருந்து ஒரு சிறு சேதாரம் கூட ஏற்படாது. எல்லோரும் கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாகத்தான் இந்த கூட்டணி இயங்கிக் கொண்டிருக்கிறது. நிறைய சாதனைகள் ஆட்சிக்கு வந்து சொல்லாதவற்றையெல்லாம் செய்து முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய அரசு ஒவ்வொரு தரப்புக்கும் என்ன தேவையோ அதை செய்து தாய்மார்களுக்கு கொடுப்பதோடு, நிதி கொடுப்பதோடு, இலவச பேருந்து போல பல திட்டங்கள், மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி வருகிற காரணத்தினால் அவர்கள் பொதுமக்களிடத்திலே இந்த அரசுக்கு நல்ல ஆதரவு இருக்கிறது என்பதுதான் நான் விசாரித்த அளவிலே நான் உறுதிப்படுத்தி கொண்டது. அதில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அவர்கள் நடத்தப்படுகிற ஆருடங்கள், யூகங்கள், கணிப்புகள் இதன்படியெல்லாம் நடக்காது தேர்தலில். இன்னொரு முக்கியமான செய்தி, ஈழத்தில் எப்படி இனப்படுகொலை நடந்ததோ அதை போல பலஸ்தீனத்திலே, காசாவிலே லட்சக்கணக்கில் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான தாய்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். முழுமையாக காசாவையும் அந்த பலஸ்தீன மக்களுடைய பூர்வீக இடம்தானது. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த பிரச்சனை யூதர்களுக்கும் பலஸ்தீனியர்களுக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கே ஜெர்மனியிலே நாஜிகளின் தலைவன் ஹிட்லர் யூதர்களை வேட்டையாடி 60 லட்சம் யூதர்களை கொன்றான். அவ்வளவு பெரிய இனப்படுகொலைக்கு ஆளான அதே யூதர்கள் அதனையே இங்கே உள்ள பலஸ்தீன மக்களுக்கு செய்வது மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம். இதற்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக தூண்டுதலாக இருப்பவர்தான் டொனால்டு ட்ரம்ப். அவர் இங்கே ஒன்றை பேசுகிறார், அங்கே ஒன்றை பேசுகிறார். நான் தான் பஞ்சாயத்து பண்ணி வச்சேன் இந்தியா பாகிஸ்தானுக்கு, அதனால தான் அந்த போர் நின்னதுன்னு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லுகிறார். அதை திரும்ப திரும்ப இந்திய அரசு மறுத்தாலும் அவர் அதனையே சொல்லிக்கொண்டு எனக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விட்டது என்று. இதுவரை நோபல் பரிசு வாங்கிய எவரும் அது கிடைக்கணும்னு முயற்சி பண்ணதும் கிடையாது. அது எனக்கு நோபல் பரிசு எனக்கு கொடுக்கணும்னு சொன்னதும் கிடையாது. உளறலுக்கு மேல் உளறல், ட்ரம்ப் உளறல். அமெரிக்காவிலேயே சர்வாதிகாரியை வெளியேறு, ஜனநாயகத்தை காப்போம் என்று முக்கிய நகரங்களிலெல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ட்ரம்புக்கு எதிரான பேரணிகள், இதுவரை எந்த ஜனாதிபதிக்கும் இப்படி எதிர்ப்பு பேரணிகள் நடைபெற்றதில்லை. ஆகவே இந்த இஸ்ரேல் பிரச்சனையிலே பலஸ்தீன மக்கள் படுகொலைக்கு அமெரிக்காவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். உக்ரைனிலே ரஷ்ய இராணுவம் ஏராளமானவர்களை கொன்று இன்னும் அந்த கொலைகளை மீதமிருக்க மக்களையும் கொன்றொழிக்க வேண்டும் என்ற விதத்திலே ரஷ்ய அதிபர் புடின் செய்து கொண்டிருப்பது கண்டனத்துக்குரியது. ஜெலன்ஸ்கி அந்த உக்ரைன் மக்கள் போர்க்களங்களிலே தீரர்கள். 2ஆம் உலக யுத்தத்திலே ரஷ்யா வெற்றி பெறுவதற்கு பல காரணங்களில் ஒரு காரணம் உக்ரைன் வீரர்களுடைய போர் குணம், அவர்களுடைய அஞ்சாத தைரியம். அவர்கள் அப்படிப்பட்ட வழியிலே வந்தவர்கள். ஆனால் பாதிக்கு மேல் கட்டிடங்கள் உடைத்து நொறுக்கப்பட்டு விட்டன, லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆக பலஸ்தீனமும் உக்ரைனும் இன்றைக்கு உலக நாடுகள், அனைத்து நாடுகளும் கவலைப்படுகிற அளவுக்கு
மரண பூமிகளாக மாறிக்கொண்டிருப்பது மிகவும் மனவாட்டத்தை தருகிறது. இதில் அமெரிக்காவையும் குற்றம் சாட்டுகிறேன், ரஷ்ய அதிபர் புடினையும் நான் குற்றம் சாட்டுகிறேன். இந்திய அரசு ஒரு பக்கத்தில் இஸ்ரேலோடு நட்புறவு கொண்டாட முயல்கிறதே. பண்டித நேரு காலத்திலிருந்தே பாலஸ்தீனத்தை ஆதரித்து வந்திருக்கிறோம். நம்முடைய வெளிநாட்டு கொள்கைகளில் நான் என்னுடைய பழைய நாடாளுமன்ற பேச்சுக்களை எல்லாம் இப்பொழுது தொகுத்து கொண்டிருப்பதால் பார்த்தேன். நாடாளுமன்றத்தில் பலமுறை பாலஸ்தீன மக்களுக்காக நான் வாதாடி இருக்கிறேன். அந்த பாலஸ்தீன மக்களுக்கு, பாலஸ்தீனத்துக்கு சுயநிர்ணய உரிமை, சுதந்திர நாடாக அவர்கள் ஆக்கப்பட வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்கு இதற்கு மேலும் துன்பம் கொடுக்கக்கூடாது என்று உலக நாடுகள் எல்லாம் அழுத்தம் கொடுத்து இந்த காசா படையெடுப்பு தாக்குதலையும் நிறுத்தவும், உக்ரைன் மீது ரஷ்யா மூர்க்கத்தனமாக அந்த மக்களை கொண்டு குவிக்கின்ற அந்த கொடுமையை நிறுத்தவும் உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முன்வர வேண்டும். அமெரிக்கா இதிலே இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு இந்த படுகொலைகளுக்கு பின்னணியில், இது குறிப்பாக காசா படுகொலைக்கு பின்னணியிலே இருக்கிறது என்பதையும் நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன்.